வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நேற்றுக்கு நைட்டு அழுதுருக்கலாம், இல்லை ஒரு கவலையோடு இருந்திருக்கலாம். ஏன் என் குழந்தை மட்டும் இப்படி இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி பனிஷ் பண்ணிட்டாரு, என் குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்கிறான், என் குழந்தை ரொம்ப ஆட்டிசமாக இருக்க மாதிரி தெரியுது, இல்லை ஆட்டிசம்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்லோ லேர்னராக இருக்கான், டியூஷன் அனுப்பிச்சு பார்த்துட்டேன் படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூல்லையும் மார்க் வாங்க மாட்டேங்கிறான், ஆனால் நல்லா விளையாடுறான், நல்லா வாய் பேசுகிறான், என்ன தான் பண்ணுறது? இப்படி ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் கூட நான் இருக்கேன். ஐ எம் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். இது என்ன ப்ராப்ளம்? முதல்ல நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹைப்பர் ஆக்டிவ், அவ்வளோதான். இப்போ நான் உங்கள் கூட எதுக்கு இருக்கேன்னா, நிறைய மெடிக்கல் விஷயமெல்லாம் சொல்லி மாத்திரையெல்லாம் கொடுத்து அந்த விஷயம் மேஜிக் எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் கூட உங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனை வீட்டில் இருந்தே நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ரெடியா? நான் ரெடி. நிறைய பேருக்கு இது கவலையாக இருக்கலாம், சில டவுட்டாக இருக்கலாம். ஆட்டிசம்னா என்ன, ஏடிஹெச்டினா என்ன, லேர்னிங் டிசபிலிட்டிஸ்னால் என்ன, அது ஒரு நோயா, ஐயோ என் குழந்தைக்கு நோயா, எனக்கு இப்படி ஒரு விஷயமா, இப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். அது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அவ்வளோதான். இதுக்கு இப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டு ஆக்ஷனில் நம்ம இறங்கிடலாம். இது எதனால் வந்தது, யார் காரணம், எப்படி ஆச்சு, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஆக்ஷனில் இறங்கிடலாம். ஓகேவா? இது என்னென்னா, சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டால், ஆண்ட்ராய்டு சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, ஆப்பிள் ஐஃபோன்னு ஒன்று இருக்குது இல்லையா? எல்லாமே ரெண்டு ஒரே விஷயத்தை தான் பண்ணுது, பட் சிஸ்டம் வேறு வேறு இல்லையா? அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு சொல்லும் பொழுது இவன் ஈஸியாக புரிஞ்சுக்குவான், இவனுக்கோட சிஸ்டம் புரிஞ்சுக்கிற சிஸ்டம் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அப்போது நம்ம எப்படி யோசிக்கணும் ஆஸ் அ பேரண்ட்டாக, இவனுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி கொண்டு போகணும். ஒரு குழந்தைக்கு பிரியாணி பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு தோசை பிடிக்கும். இவன் எது சாப்பிடுவானோ அதை நியூட்ரிஷனை சேர்த்து நம்ம கொடுப்போம் இல்லையா, அம்மாக்களாக இருந்து. அதே மாதிரி தான் இந்த குழந்தைய நம்ம ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் தெரப்பி எல்லாம் போகலாம், மெடிசன் எல்லாமே போனால் கூட நீங்கள் உங்கள் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ரொம்ப வேலிடாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க பப்ளிக்காக ஒரு இடத்துல மூவ் பண்ணும்போது பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இதை நான் பேரண்ட்டுக்குன்னு சொல்கிறேன். பேரண்ட் கண்டிப்பாக டீச்சராகவும் இருப்பீங்க இல்லையா? டீச்சர்ஸும் கிளாஸில் இருக்க குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. மேம், அப்போது கிளாஸில் துருன்னு இருக்கிற குழந்தைக்கெல்லாம் ஆட்டிசமா, இல்லை துருன்னு ஸ்பீடாக ரொம்ப ஓவராக ஆன்சர் பண்ணுற குழந்தைக்கெல்லாம் டிஸ்லெக்ஷியாவான்னா அது கிடையாது. அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம ஃபோக்கஸ்க்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி அவங்கள ஃபைன் டியூன் பண்ணோன்னா போதும். ஓகே? ஸோ பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், பயந்துக்க வேண்டாம். ரொம்ப ஸ்பீடாக ஒரு குழந்தை வேகமாக எல்லா வேலையும் செய்கிறான்னா அவன் ஆட்டிசம்னு நம்ம சொல்லிட மாட்டோம் இல்லையா? அவனுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குது, அதை ஃபைன் டியூன் பண்ணி எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு கொண்டு வரணும். சில குழந்தைங்க பப்ளிக் பிளேஸில் ஒழுங்காக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. தட் மீன்ஸ் வேகமாக எல்லாத்தையும் எடுக்க பார்ப்பாங்க. ஒரு பிளேட்டில் சாப்பாடு கொண்டு வந்து வச்சிங்கன்னா வேகமாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஆனால் நல்லா பேசுவாங்க, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, அழகாக ட்ராயிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், ஏன் என்கிட்ட நல்லா தானடா பிஹேவ் பண்ணுற, அத்தை வீட்டுக்கு போனால் மட்டும் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும்ல. ஸோ இதெல்லாம் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு இருக்கிற சிஸ்டம் சீக்கிரமாக ரீச் ஆகலை, அதனால தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல. எப்படி மேம் பண்ண முடியும்? நம்ம அதை பழக்கத்தின் பேரில் கொண்டு வரலாம். அடிக்கடி நீங்கள் அதுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறத யோசிக்கலாம். நான் சில டிப்ஸ் தரேன், சில விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் இந்த குழந்தைய நான் மாற்றியே ஆகணும், இதை எப்படியாவது பெருசாக்கணும், அவனை மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த விட்டுடுங்க. என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவன் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஓகே? ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட், ரைட்? எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு யோசிக்காதீங்க. கடவுள் உங்கள் கையில் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை நீங்கள் மட்டும்தான் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு சாதாரண விஷயத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனை கையில் கொடுத்துருக்கார், ஸ்பெஷல் கிட்டை கொடுத்துருக்காருன்னா அதை உங்களால் மட்டும்தான் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். நான் என்னால் முடியும், அதனால நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு.
2வது பாயிண்ட், உங்கள் குழந்தை நார்மலாக ஆகணும்னு நினைக்காதீங்க. ஆட்டிசம் குழந்தையோட அம்மாக்களாக இருந்தீங்கன்னா, என் குழந்தை எல்லாரையும் போல் நார்மலாக ஆகணும்னு நினைக்காதீங்க. அவன் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைங்க. ஐ திங்க் நார்மலுக்கும் ஹாப்பிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குழந்தை நிம்மதியாக இருக்கணும். அவனோட லைஃப்பை அவன் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னெல்லாம் என்னால் உதவி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. உங்கள் குழந்தைக்கு லேபில் போய் டெஸ்ட் பண்ணி ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்ஷியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 8 இயர்ஸ்க்கு மேலே தான் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டைமை 1 இயர்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவன் பேசுவான் இப்போ பேசுவான் அப்படின்னு எல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டான ஏஜ் டாட்லர்ஸ் தான், அதாவது 2 இயர்ஸ்க்கு அப்புறமாவே நீங்கள் குழந்தைங்கள அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். தெரப்பியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற அந்த ப்ராக்டிஸ், நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற விதம், இதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பேரண்ட்ஸ் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்களுக்கு முடியாததை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. எது முடியுமோ அதவே அதிகமாக யோசிச்சு பாருங்கள், அதையே கவனத்தில் வைங்க. சில குழந்தைங்க ரொம்ப அழகாக ட்ராயிங் பண்ணுவாங்க, சில குழந்தைங்க நல்லா பாடுவாங்க, சில குழந்தைங்க வேகமாக ஸ்போர்ட்ஸில் சூப்பராக இருப்பாங்க. ஸோ எதில் அவன் அழகாக பண்ணுறான், உங்கள் குழந்தை எதில் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து கொண்டு வரலாம். காமனான சில விஷயங்களையும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட நான் இருக்கேன். ஓகே.